நடுக்கடல்ல ஒரு சரக்கு கப்பல் பார்த்தீங்கன்னா எரிஞ்சுகிட்டு இருக்கு. இது எரியறதுக்கு என்ன காரணம்? அந்த கப்பலுக்குள்ள இருந்த 20 கண்டெய்னர் அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இது நடுக்கடல்ல எரியறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லப் போறேன். அது மட்டும் இல்ல, இதுல பயணிச்ச 4 பேர பார்த்தீங்கன்னா காணவில்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்றேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்தது. இதோட நேம் என்னன்னா எம்வி வான் ஆய். இந்த ஒரு சரக்கு கப்பல் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 503 சரக்கு கப்பல்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே ட்ராவல் பண்ணியிருந்ததுன்னா கொச்சி டு கேரளா. ஸோ இந்த ஒரு 2 பார்டரில் தான் இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சரக்கு கப்பலில் இருக்குதுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு வரதுக்கு 4 ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன, இதில் கண்டெய்னர் உள்ள என்னென்னலாம் இருந்தது, ஸோ ரொம்ப டேஞ்சரான பொருட்கள்னு மக்கள் வேறு பேசிக்கிட்டு வராங்க. இதோட ஹைட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா சுமார் 770 மீட்டர் பார்த்தீங்கன்னா அகலமுள்ள இந்த ஒரு சரக்கு கப்பல் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம், அதாவது பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு இந்த ஒரு மாவட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பைபோர் மீன் பிடி துறைமுகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 78 நாட்டிக்கல் மைல்கள் கொண்ட தொலைவில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ ட்ராவல் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா சரக்கு பொட்டிகளில் வெடித்ததாக பார்த்தீங்கன்னா கூறப்படுது. அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீ வெடிச்சதாக பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்ததுன்னா அந்த ஒரு பொட்டியிலேருந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பரவிச்சு. அதனால என்னென்னா, ஸோ கப்பலில் இருந்த மொத்தம் 22 பேர் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாங்க. ஸோ மொத்தம் இருந்த 22 பேரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. மிச்சம் 18 பேரை பார்த்தா நம்மளுடைய இந்திய கடற்படை பாதுகாப்பு பிரிவினர் பார்த்தீங்கன்னா இவங்க காப்பாற்றி வச்சுருக்காங்க. காயமடைந்தவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சிகிச்சை இப்போ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர் மிஸ் ஆனது எங்கே போயிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும், இன்னும் மாயமாகவே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லிக்கிட்டு வராங்க. இந்திய கப்பற்படை காப்பாற்றுன 18 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கவலைக்கிடமாக இருக்காங்கன்னா, மிச்சம் 4 பேர் பார்த்தீங்கன்னா கிடைக்காமையே போயிடுவாங்களோன்னு ஒரு பக்கத்தில் பயத்தில் தான் இருக்குது. அடிப்பட்ட எல்லாருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா காயம் பட்டதை மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனை கொடுத்துட்றாங்க. மங்களூர் இந்த ஒரு இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு வரதா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 10 to 15 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாஞ்சிருக்கத்தான் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவில் சாஞ்சிருந்தாக்கா அதில் இருந்த கண்டெய்னரில் இருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே கடலுக்குள்ளே வீரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி அந்த மெட்டீரியல்ஸில் என்ன தான் இருந்திருக்கும், அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 28 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எரிஞ்சிக்கிட்டு இருந்த டீ பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே எரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த கண்டெய்னர்லாம் கூட ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். தீ பிடிச்ச அந்த ஒரு கப்பலில் பார்த்தீங்கன்னா சரக்கு எவ்வளோ உயர்ந்ததா, எரிபொருள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2240 டன் எரிபொருள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கப்பலில் ஏற்றிக்கிட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவும் எரிஞ்சாக்கா அப்புறம் நஷ்டம்தான் நிறைய பேருக்கு. ரொம்பவும் டேஞ்சரான எரிபொருள்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா, ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 157 பொருட்கள் மிகவும் டேஞ்சரான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, 1754 கொள்கலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் 671 கொள்கலன் பார்த்தீங்கன்னா கப்பல் மேல் தளத்தில் இருந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே சரியத்துக்கு கூட வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாதி எரிஞ்சிடுச்சுனால பார்த்தீங்கன்னா 15 டிகிரி வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா சாய்வாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி பார்த்தாக்கா எவ்வளோ டிஸ்டன்ஸு சாஞ்ச மாதிரி இருக்கும்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இது மட்டும் தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, 167 பெட்டிகள் கொண்ட லித்தியம் பேட்டரிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு இந்த ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அளவுலாம் சாஞ்சிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேமேஜ் ஆனாக்கா ஸோ தயாரிக்கிறது வந்து கொஞ்சம் லாஸில் போகும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விதமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் டேஞ்சரான பொருட்களும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மக்கள் தேவைக்கு யூஸ் பண்ணுற ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் அங்கே தான் இருந்து. இங்கே 3 வெரைட்டி ஆஃப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கண்டெய்னர் உள்ள திண்மம், திரவம், வாயு இந்த மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்றிக்கிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடலுக்குள்ளே போனாக்கா அவருக்கு எவ்வளோ பெரிய டேஞ்சராகவும். இந்த கப்பலை சுற்றி பார்த்தீங்கன்னா தேர்தல் பண்ணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கடலுக்குள்ளே யாரும் மீன் பிடிக்கிற போகிறவங்க பார்த்தீங்கன்னா யாருக்குமே அனுமதிக்கப்படலை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடலுக்குள்ளே அனுப்ப வேணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க. இவ்வளோ டேமேஜான கப்பல் பார்த்தீங்கன்னா எங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆக பார்த்து சொல்லியிருக்காங்கன்னா கோழிக்கோடு, கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு முதல் கொச்சி வரை பார்த்தீங்கன்னா இது கரை ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கப்பலில் இருந்த 18 பேர் பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அதில் 4 பேர் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்காங்க. நான் இது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு வராங்க. இந்த ஒரு சரக்கு கப்பல்
கப்பல் எங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா இலங்கை தலைநகராக கொண்ட கொழும்பூரில் இருந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ட்ராவல் பண்ணியிருந்த இந்த ஒரு சரக்கு கப்பல் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் கோழிக்கோடு இந்த ஒரு பகுதியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபயர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 78 நாட்டிக்கல் மைல் கொண்ட பார்த்தீங்கன்னா கப்பலில் பார்த்தீங்கன்னா சரக்குகள் இருந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கே கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சந்திரடாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லி